ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பல்சுவை பதிவுகள் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பாவக்காயை வச்சு ஒரு சூப்பரான பாவக்காய் பக்கோடா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி 2 பாவக்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து அதில் இருக்கிற விதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நறுக்கின பாவக்காயை ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதனால் பாவக்காயில் அவ்வளோவா கசப்பு தன்மை தெரியாது. இப்போது இதில் 3 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இது கலர் நல்லா கொடுக்கும், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், இதெல்லாம் சேர்த்து லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். அடுப்பில் ஒரு பேன் வச்சு பாவக்காய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஆயில் ஹீட் ஆனோனையும் அதில் பாவக்காயை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போடலாம். மொத்தமாக போட்டால் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். எல்லா பாவக்காயும் போட்டுட்டு ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு ஒரு 1 மினிட் கழித்து எல்லாத்தையும் இந்த மாதிரி வடித்து எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, ஈஸியான பாவக்காய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது வெரைட்டி ரைஸ், சாம்பார்னு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்க்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.